அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக தற்போது டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்தடைந்தார். நேற்று மாலை அவர் சிறப்பு விமானம் மூலம் டெல்லியில் வந்திறங்கினார். தொடர்ந்து வழக்கமாக வெளிநாட்டு தலைவர்கள் வரும்போது மத்திய அமைச்சர்கள் தான் நேரில் சென்று வரவேற்பார்கள். ஆனால் புதின் வந்த போது பிரதமர் மோடியை நேரில் சென்று அவரை வரவேற்றார். டெல்லி விமான நிலையத்தில் புதினை ஆரத்தழுவி பிரதமர் மோடி வரவேற்றார். இருவரும் ஒன்றாக ஒரே காரில் பிரதமர் இல்லத்திற்கு சென்றனர். அங்கு ரஷ்ய அதிபர் புதினுக்கு பிரதமர் மோடி இரவு விருந்து அளித்தார். இந்த சூழலில் தொடர்ந்து 2ஆம் நாள் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. ராஜ்கட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று முன்னதாக ரஷ்ய அதிபர் புதின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் தற்போது இந்தியா ரஷ்யாவின் உச்சி மாநாடானது நடைபெற்று வருகிறது. அதில் இரு தலைவர்களும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசித்திருக்கின்றனர். இருதரப்புக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகள், வர்த்தக உறவுகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதில் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து பாரத் மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கும் இரவு விருந்திலும் புதின் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த சந்திப்பில் இந்தியா ரஷ்யா குறித்து பல விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக ரஷ்ய உக்ரைன் போர் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிப்பார்கள் என கூறப்படுகிறது. ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ள நிலையில் அது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி காவியா.